ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேரு சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம், லாஸ்ட் வீக் நம்ம வந்து என்ன சொன்னோம்? 900 வந்தா பிரீமியர் லீக் வந்துடும். இந்த சீசன் வந்து யுனைடெட் கேமுக்கு முன்னாடி 1000 வந்துருச்சுன்னா சாம்பியன்ஸ் லீக்கும் நமக்குன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கு. 940 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இப்போ. ரொம்ப ரொம்ப நன்றி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. இன்னும் 60 வந்தா சாம்பியன்ஸ் லீக் நமக்கு தான். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருங்க. ஏதாச்சும் கல்யாண ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போனீங்கன்னா ஒரு 4 போஸ்டர் அடிச்சு விட்டுருங்க. அது சரி, அடிச்சு கையிலே கொண்டுட்டு போங்க. ஸ்டேஜ் பேனர்ல அவங்க டெக்கரேஷன் இருக்கவே நம்ம போஸ்டர் தொங்கணும். ஆமா, நல்லா அவங்க இருக்கு. அந்த கல்யாணம் ஆற கப்பலுக்கு முகூர்த்த நாள் மாதிரி நமக்கும் அது முகூர்த்த நாளா இருக்கணும். ரைட் ரைட். வேற மாதிரி போயிட போது அப்புறம் சாந்தி முகூர்த்தம் எங்கன்னு கேட்பாங்க. சும்மா இருங்க, உங்களுக்கு அது தேவையா? கமெண்ட்ஸ்ல அப்புறம் வரும். ஆமா, பட் இந்த எபிசோட்ல நிறைய பேச வேண்டியிருக்கு. மெயின் விஷயம் வந்து ஆஃப்கோர்ஸ் பிரென்ட்ஃபோர்டோட ப்ரீவியூ தான். பட் லாஸ்ட் வீக் இந்த ப்ரெடிக்ஷன் கேம் நம்ம ஆரம்பிச்சோம். அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி கௌதம் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. இந்த மாதிரி வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எக்ஸல் ஷீட் நாங்கள் எதில் வந்து எல்லாரோட டீட்டெயில்ஸும் வச்சுருந்தோமோ அது வந்து பை மிஸ்டேக் யாரோ வந்து பை மிஸ்டேக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். பை மிஸ்டேக் யாரோ வந்து ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேரோட இதெல்லாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது. பட் அந்த யூடியூப் நேம் இதெல்லாம் மேட்ச் பண்ண முடியல. ஸோ இனிமேல் வந்து நாங்கள் என்ன டிசைட் பண்ணிட்டோம்னா, இது இந்த வேலையே வேணாம்ப்பா, இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர்கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். சூப்பர் ப்ரூ, அதுதான் வெப்சைட்டு. ஆக்சுவலா சேஷ் காமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த முடிவு வந்து சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சொன்னாரு பண்ணலாமான்னு. நான் தான் வந்து இது எக்ஸ்ட்ராவா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி எக்ஸ்ட்ரா வேலைங்க வேணாம் நம்ம இதிலே வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பட் இப்ப காலத்தின் கட்டாயம்னு சொல்ல மாட்டேன், இந்த சிச்சுவேஷனின் கட்டாயம் வந்து வேற வழி தெரியல எங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து சில பேர்ல 12-13 பாயிண்ட்ஸ்ல எடுத்திருந்தாங்க. சே செம்மாடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எங்களுக்கு டேலி பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. அத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 25-30 பீப்புள் இருந்தாங்க கேம் வீக்ல. அதனால ஆமா, எனக்கு வந்து கவலைக்கரமா இருந்தாலும் பட் எங்களுக்கு வேற வழி இல்லை. எஸ், எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் ஆகும். எதுக்குன்னா உங்களோட இமெயில் போட்டு பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்றதுக்கு. ஸோ அந்த ஒரு கஷ்டத்தை மட்டும் பார்க்காதீங்க. அதை மட்டும் பார்க்காம லாகின் பண்ணி வச்சுக்குங்க. இது அப்புறம் நாங்கள் லிங்க் போடும்போது உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் போது டக்குன்னு உள்ள போய் நீங்கள் என்ட்ரி பண்ணிடலாம். அதனால இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல எப்படி கிரியேட் பண்ணும், அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற லிங்க் வந்து ஏற்கனவே கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருந்தோம். பட் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் சேஷ் அதை போட்டிருப்பாப்ல. ஸோ எப்படி போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்றது வெறும் ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ கிரியேட் பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கறது வந்து இப்போ சேஷ் காட்டுவார். ஆமாம், ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, இதுதான் வெப்சைட் சூப்பர் ப்ரூன்னு பேர். ஸோ இது வந்து ஆப்பாகவும் இருக்குது ஃபோனில். ஸோ உங்களுக்கு ஃபோனில் தான் ப்ரெடிக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுவும் இருக்குது. சூப்பர் ப்ரூ ஆப்பும் இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆப்பிள் ஸ்டோர்லேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எங்கேருந்து வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாகின் ஸ்க்ரீன் வரும். ஸோ உங்கள் அக்கௌண்ட் இமெயிலு பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெனு இருக்கு இல்லையா, இதில் வந்து டோர்னமெண்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்கும். இவங்க வந்து மற்ற ஸ்போர்ட்ஸுக்கும் பண்ணுறாங்க. பட் நமக்கு தேவை வந்து இந்த ஃபுட்பால் தான். ஸோ ஃபுட்பால்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிரீமியர் லீக் ப்ரெடிக்டர்னு ஒன்று இருக்கும். எனக்கு வந்து ஆக்டிவ்னு இருக்கு, ஏன்னா நான் தான் லீகை கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரீமியர் லீக் ப்ரெடிக்டர் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ பிரீமியர் லீக் ப்ரெடிக்டரில் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா, நிறைய அது காமிக்கும். ஸோ அது வந்து இனிஷியலாக மேபி உங்களுக்கு வந்து எந்த டீமோட ஃபேனு அப்படின்னு காமிக்கும். அது நீங்கள் என்டர் பண்ணீங்க லிவர்பூல்னு என்டர் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே லிவர்பூல் ஃபேன்ஸ் குரூப்பில் அதை என்டர் பண்ணி விட்டுரும், வேர்ல்டு வைட் லிவர்பூல் ஃபேன்ஸ் குரூப்பில். பட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக காப் கருத்து என்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் அ பூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆட் அ பூலில் வந்து ஜாயின் அ ஃப்ரெண்ட்ஸ் பூல் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து இதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு மெனு ஒன்று வரும். இதில் வந்து நீங்கள் காப் கருத்து அப்படின்னு டைப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி ஒரு காப் கருத்து ப்ரெடிக்ஷன் லீக் கேப்டன் வந்து என் பேர் இருக்கும். ஸோ வந்து அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னாக்க நீங்கள் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் தான் இந்த லீகை கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த ஆப்ஷன் வராது, ஏன்னா நான் ஆல்ரெடி இருக்கேன். பட் உங்களுக்கு வந்து அதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும். ஸோ ஜாயின் பண்ணுங்கள். என்னடா இது 2 பிரீமியர் லீக் வீக்குக்கு அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணுறோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த லீக் வந்து நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னா வீக் நம்பர் 3 கேம் வீக் 3லேருந்து தான் இது ஸ்கோரிங் ஆரம்பிக்கும். ஸோ இன்னும் ஒரு வாரம் உங்களுக்கு டைம் இருக்குது, ஜாயின் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கோரிங் சிஸ்டம்லாம் அதுவே பார்த்துக்கும். அண்ட் எல்லாமே வந்து ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் அப்புறம் படிச்சுக்கலாம். நான் அதில் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் போகல. பட் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் வெறும் என்ட்ரு மட்டும் பண்ணால் போகிறோம். உங்கள் இமெயிலுக்கு ரிமைண்டர் வரும். உங்களுக்கு தான் மேட்ச்சுக்கு நீங்கள் ப்ரெடிக்ஷன்
அப்படின்னா உங்களுக்கு இமெயில் ரிமைண்டர் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். பட் அதுதான். அண்ட் ஏதாவது மேட்ச் மிஸ் ஆனால் கூட நீங்கள் மற்ற ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பண்ணலாம், ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. பட் அதுதான். ஸோ இது வந்து இட் மேக்ஸ் அவர் லைஃப் ஈஸியர் பேசிக்காக. அண்ட் உங்கள் லைஃபும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எக்ஸல் ஷீட் எல்லாம் விட. ஸோ ஹோப்ஃபுல்லி இதில் வந்து நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வருவீங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுதான், வேற எதுவும் என் சைட்லேருந்து எதுவும் இல்லை. நீங்கள் ஏதாச்சும்? இல்ல சேஷ் உள்ள அதை அமுத்தி நானே இப்பதான் ஜாயின் பண்ண போறேன். ஸோ ஜாயின் பண்ணும் உள்ள போயிட்டு அந்த இங்க இந்த ஸ்கிரீன்ல வந்து இப்ப சேஷு காட்டாத மாதிரி உங்களுக்கு என்ன காட்டுனா வந்து நீங்க apply வேணா to screen share COP பண்றீங்களா கருத்து. இப்போ? ஓகே, நீங்க பண்ணுங்க so that நானே அவங்களுக்கு தெரியும். இப்பதான் வந்து பண்றேன். இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா. எல்லாத்துக்கும் இந்த டோர்னமெண்ட்ஸை கிளிக் பண்ணி இந்த இதை கிளிக் பண்ணி நான் பிரீமியர் லீக் தான் இருக்கேன், அதனால இங்க பிரீமியர் லீக் காட்டல. ஸோ பிரீமியர் லீக் கிளிக் பண்ணிட்டு வந்து அந்த சர்ச் பார்ல வந்து காப் கருத்துன்னு கொடுத்து என்ட்ரி கொடுத்தீங்கனாலே இந்த ஸ்க்ரீன் வரும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து அப்ளை டு காப் கருத்து ப்ரெடிக்ஷன் லீக் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். ஏற்கனவே பார்ட்டிசிபென்ட்ஸில் 1 தான் இருந்துச்சு முன்னாடி, ஏன்னா சேஷ் மட்டும்தான் இருந்தாப்புல. இப்போ 2, இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 2 பேர்த்துடைய பேரும் போட்டிருக்காங்க. ஸோ ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு. ஸோ ஆப்வியஸ்லி ரவுண்ட் 2லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ நாங்கள் ரவுண்ட் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறனால இங்கே ரவுண்ட் 3லேருந்து போயிட்டு அப்புறம் எங்க ஃபிக்சர்ஸ் எதையும் காணோம். ஃபிக்சர்ஸ் உங்களுக்கு மேட்சஸ்னு இருக்குல்ல, மேட்சஸ்ல போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க மேட்ச் வீக் இப்போ ரவுண்ட் 3ன்னு போடுங்களேன், மேலே கிளிக் பண்ணுங்க ரவுண்ட் 3ல. ரவுண்ட் 3 ஓகே. இதுல நீங்க அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. இதை பண்ணிட்டு எல்லா மேட்ச்க்கும் இங்க ஒரு மேட்ச் மட்டும் தான் வந்திருக்கா? இல்ல மேல பாருங்க, மேட்ச் லிஸ்ட் இருக்கு பாருங்க, ஆர்சனல் பிரென்ட்ஃபோர்ட். ஒவ்வொரு மேட்சா நீங்க பண்ணிட்டு என்ன என்ட்ரி அமுத்தணுமா இல்ல என்ன அமுத்தணும்? இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க மேட்ச்க்கு என்டர் பண்ணிட்டு அடுத்த இதுக்கு போனீங்கன்னா அது சேவ் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அவ்வளவுதான். நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மேட்சையும் கிளிக் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கடைசி மேட்ச். இல்லனா ஆஹா, பிளாக் பஸ்டர் மேட்ச். இல்லனா வியூ ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, ஆர்சனல் பிரைட்டனுக்கு முன்னாடி லெஃப்ட்ல வியூ ஆல். ஆமா, அது பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். சூப்பர், எல்லாமே வந்துருச்சுங்க. அவ்வளவுதான். இதை போட்டுட்டு நீங்க கடைசியில் இங்க வரும்போது ஒண்ணுமே இல்லை, இந்த கடைசி போட்டுட்டு வேற என்ன பண்ணணும், நம்ம கடைசி போட்டு வேற எங்க அமுத்தினாலும் ஆட்டோமேட்டிக் சேவ் ஆயிருமா? சேவ் ஆயிடும். ஆமா, அவ்வளவுதான், ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிருங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு. எங்களுக்கு வேற வழி தெரில, நாங்க ஈஸியா பண்ணலான்னு தான் நினைச்சோம். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுருச்சு. ஸோ 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ். பட் சொன்ன மாதிரி நீங்க அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டீங்கன்னா 1 மினிட் தான். ஆஸ் யூஸ்வல் நீங்க ஷீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஃப்ரைடே நம்ம ப்ரிவ்யூ வீடியோ பார்த்த உடனே அந்த வீடியோக்கு போயிட்டீங்கன்னா என்ட்ரி பண்ணிட்டு முடிச்சிடலாம். ஆமாம், என்ட்ரி பண்ணிட்டு முடிச்சிடலாம். இந்த நீங்கள் வந்து லீகை ஜாயின் பண்ணுறதுக்கு அப்ரூவல் இது பண்ணணும், அதை நான் அப்ரூவ் பண்ணுவேன். டெய்லி நான் செக் பண்ணுறேன். இந்த ஒரு வாரம் அப்ரூவ் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் எப்போதுமே நான் பார்ப்பேன். ஸோ கொஞ்சம் டிலே ஆச்சுனாலும் ஒன்றும் வரி பண்ணிக்காதுங்க, உங்களை லீகில் வந்து நான் சேர்த்துப்பேன், சேர்க்காமலாம் இருக்க மாட்டேன். ஆமாம், அதோட எங்களுக்கு பெரிய வேலையெல்லாம் இல்லை. ஆமாம், அவ்வளோ ஒன்றும் பிஸியாலாம் இல்லை நாங்கள். பட் அதை விட்டுருவோம், ப்ரெடிக்ஷன் லீகை விட்டுருவோம். இப்போ நம்ம அடுத்த அஜெண்டா என்ன, டிரான்ஸ்ஃபர்ஸ். நீங்க டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கு ப்ரெடிக்ஷன் பண்ணுங்க பாப்போம், யார் வரப்போறா உள்ள. எனக்கு ப்ரெடிக்ஷனே பண்ண தேவையில்லையா, தெரியாம நான் சொல்லுவேனே, 0-0 டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படிங்கறதா வந்து லிவர்பூல் ஃபுட்பால் கிளப்போடைய ஹையரார்கி முடிவு பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ள வர மாதிரி எனக்கு துளி கூட ஒரு தொலைநோக்க பார்வையில கூட யாரையுமே டார்கெட் கிடையாது நமக்கு. பேசிக்கா பார்த்தோம்னா எந்த வித டார்கெட்ஸுமே இல்லை. அட்டாக்கும் கிடையாது, மிட்ஃபீல்டரும் கிடையாது, டிஃபென்ஸும் கிடையாது. கோல் கீப்பர்ல மட்டும் ஒன்னு இருக்கு. ஆனா அதுவும் இந்த வருஷம் டார்கெட் கிடையாது, அவன் 3 வருஷம் கழிச்சு வரதுக்கு டார்கெட். இது அந்த டார்கெட்டை நம்ம இப்பவே பார்க்க ஆரம்பிச்சோம். நம்ம கோல் கீப்பருக்கு மட்டும் அது மட்டும் வந்து அவன் 35 ரூபாய் ஸ்ட்ரெயிட்டா வேணுங்கிறான். நான் 15 ரூபா தான்டா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பாட்கள் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்பாட்கள் அதுலயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நடக்குமான்னு தெரியல. நேத்து என்னமோ ஃபெப்ரிசியோ வேணா ரொம்ப க்ளோஸா போயிருச்சு, இதுக்கு மேல வந்து சைனிங் பண்றது மட்டும் தான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஃபெப்ரிசியோ யூசுவலா ரீசைக்ளிங் பண்றது பண்ணிட்டு இருக்காப்ல. அது எப்போ இயர் வீக் வரும் அப்படிங்கறதான் தெரியல யாருக்குமே. ஸோ மற்றவங்க எல்லாருமே சைனிங் பண்றதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு கடுப்பு ஆகலாம். பட் ஐ வுட் ராதர் சே ஆன் த ஃபீல்ட் நமக்கு நல்லா இருக்கு. சோ ஃபோக்கஸ் ஆன் தட். ஆகலைங்க எனக்கு, கடுப்பெல்லாம் ஆகல, இப்பெல்லாம் வெறுத்து போச்சு. அவ்வளவுதான். இனிமேல் என்ன பண்ணலினா என்ன, ஸ்லாட் பால் வில் டேக் அஸ் டு தி டைட்டில். அதானே? ஆமா, ஸ்லாட் பால் வில் டேக் அஸ் டு தி டைட்டில். இல்லங்க, இந்த கைசைடோ எபிசோடும் சரி, ஜுபிமெண்டி எபிசோடும் சரி வெறுத்துருச்சு, போதும். ஆமா, டிரான்ஸ்ஃபர் எங்க போனாலும் வந்து ஆவுனா கலாய்க்கிறானுங்க, நீங்க ரிஜெக்ஷன் எஃப்சிடா, நீங்க ரிஜெக்ஷன் எஃப்சிடா அப்படின்னு சொல்லி. கைசைடோக்கு அப்புறம் நானே வெறுத்துட்டேன். போங்கடா டே, இனிமேல் எவன் வந்தா என்ன வரலனா என்ன, போங்கடா பெரிய டிரான்ஸ்ஃபர் விண்டோ அப்படின்னு சொல்லி நானே விட்டுட்டேன். ஸோ அதனால எனக்கே இப்பெல்லாம் பெருசா அதை பத்தி நான் ஃபாலோவிங் பண்ற இதுவே போயிடுச்சு.
முதல்ல எல்லாம் இந்த ஜூபி மெண்டியே ஒரு ஃபர்ஸ்ட் 2 நாள் கைப்பு இருந்துச்சு, அப்பவே சைனிங் அனௌன்ஸ் பண்ணி ஹைப்போர் இருந்திருப்போம். ஒரு 4வது 5 நாள் ஆகும்போது ஆச்சு வரனா வா வரலீனா போ அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அதனால எனக்கெல்லாம் பெருசா இப்ப சொல்ற மாதிரி எனக்கு பெருசா அபிப்பிராயம் இல்லை. சைனிங் பண்ண போறோங்கிறது கன்ஃபார்மாவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்ல. நம்ம 100 மில்லியன் நெட் ப்ராஃபிட்டோட விண்டோ முடிக்க போறோம். அது ஒரு செம்மையான ஸ்டார்ட் படிச்சேன் எங்கேயோ. 132 கிளப்ஸ் இருக்காங்களாம் டாப் 7 யூரோப்பியன் லீக்ஸ்ல. அதுல 131 கிளப் பிளேயரை சைன் பண்ணிட்டாங்களா, நம்ம மட்டும்தான் சைன் பண்ணல. அதுவே நமக்கு ஒரு பெருமைடா. அப்படி இல்லைங்க, ஆனா நான் அது ஒத்துக்க மாட்டேன். நம்மளும் சைன் பண்ணிருக்கோம். ரியோ மோஹா அது எங்க, அது அந்த பிளேயரையும் காணா. ஏன் அகாடமில இல்ல? அவ எங்க என்னமோ ஒர்க் பெர்மிட் கிடைக்கல, இன்னும் வந்தே சேரலீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அதனால அதோட சைனிங் பண்ணது நம்ம ஆதல் படுத்திக்க வேண்டியதான். ஆமா, அதாவது இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ கார்டன், ஜூபிமெண்டி அப்படி ஆரம்பிச்ச விண்டோ அது. இப்ப செப் வேண்டன்பர்க் we have so successfully சந்தோஷப்பட்டிருக்கோம் நம்ம. அப்பாடா வித்துட்டோம்டா 25 மில்லியனுக்கு அப்படின்னு. ஆமா, லிட்டரலா 1 மணி நேரம் முன்னாடி தான் இவனோட அந்த வேண்டன்பர்கோட டிரான்ஸ்ஃபரும் முடிஞ்சிருக்கு பிரெண்ட்ஃபோர்டுக்கு. பாபி கிளார்க்கும் இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் ஆச்சு சால்ஸ்பர்க் போறான் அப்படின்னு சொல்லிட்டு. 2 சாதாரண ரூமர் திடீர்னு கிளப்பி விட்டாங்க. சிமிகாஸ் திரும்ப கிரீஸுக்கு போவானா. நன்றி தளபதி, போயிட்டு வா, அவ்வளவுதான். இல்ல தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆஃபர், போயிட்டு வா, நாங்க வேலை பாத்துக்கிறோம். இல்ல, அதாவது ஒலிம்பியாக்கோஸ்க்கு லோன் வேணுமா, ஏன்னா அவங்களுக்கு லெஃப்ட் பேக் வேணும், நமக்கு இங்க சிமிகாஸுக்கு பிளேயிங் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. லோன் ஓகே, நெக்ஸ்ட் சீசன் ஆப்ளிகேஷன் டு பை 10 மில்லியன் போட்டினா லோன் ஓகே. அதெல்லாம் டவுட் தாங்க, நம்மலாம் அதெல்லாம் தெரியலங்க. நம்மளே 8க்கு தான் வாங்கணும், 10 கேட்டோம்னா அவன் செருப்பால் அடிப்பான். அவங்கள்ட்ட இருந்து நம்ம வாங்கணும். ஆமா, கோமெஸ் கோயிங் அவுட் பொட்டென்ஷியலி. அது என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நியூ காசல் என்னவோ கேஹிக்கு வரானுங்க, அது ஒர்க் ஆகல, ஸோ கோமெஸ்க்கு வருவானுங்க அப்படி இப்படின்னு வந்துச்சு. பட் அதெல்லாம் இன்னும் டவுட்டா தான் இருக்கு. இல்ல, அதனாலதான் போன மேட்ச் ஆடாமே அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் ரூமர்ஸ் வந்துச்சு. அதனாலதான் அவன் டிராவலே பண்ணலன்னு. அப்ப இந்நேரம் முடிஞ்சிருக்கணும், அதுவும் இல்ல. இவன் ட்ரைனிங்கும் பண்ணல, அப்ப இவன் என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியல. இல்ல, ட்ரைனிங் பண்ணிருக்கான் போல இருக்கு. நான் அப்புறம் அந்த பிரெண்ட்ஃபோர்ட் பிரிவியும் போது வரேன். பட் அதான் இல்ல, ட்ரைனிங் பண்ணிருப்பான் போல இருக்கு அட்லீஸ்ட் நியூஸை பார்த்தா. இல்ல, பட் அதான் டிரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி ஒண்ணுமே இல்ல பேசுறதுக்கு. லிட்டரலா அந்த வெலன்சியாவோட பேமெண்ட் ப்ராப்ளம் தான் நமக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கு, வேற எதுவும் பிரச்சனையே இல்ல நமக்கு. எல்லாம் ஸ்லாட் பாலே எல்லாம் ஓகேங்க, பட் ஆனா ஒரு ப்ராப்பர் நம்பர் 6 வேணுங்கிறது we need that against big teams. ஓகே, கிராவன்பர்ச் ஒர்க் அவுட் ஆனா நல்லா இருக்கும், இல்லன்னு சொல்ல. பட் தெரியலங்க, இப்ஸ்விச்சுக்கு அகேன்ஸ்டா நல்லா ஆடினா ஒரு 45 மினிட்ஸ்ங்கிறதுக்காக அவனை வச்சு ஓட்ட முடியாது. மான்செஸ்டர் யுனைடெட், மேன் சிட்டிக்கு அகேன்ஸ்டாலாம். மேன் சிட்டி சொல்லுங்க, யுனைடெட்லாம் கொண்டு வந்துட்டு அசிங்கப்படுத்தாதீங்க சேஷாத்ரி ப்ளீஸ். ஏங்க நீங்க வேணா நினைச்சு பாருங்க, கிராவன்பர்ச் as a 6 against ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் சுத்தி ஓட்டுவான் அவனை. சுத்தி ஓட வைப்போம் நாங்க, அப்படி சொல்லி பழகணும். ப்ரூனோவை கிரு சுத்தி உட்கார வைக்கிறதா எங்க பிளான். பாருங்க, நீங்க பாக்கத்தான் போறீங்க. செப்டம்பர் எப்ப இது? செப்டம்பர் 1ஆம் தேதி ஓல்ட் டிராஃபோர்ட்ல போய் பொழகிறோம். அதான் நம்மளுடைய கேம் பிளானு. இப்பவே எழுதி வச்சுக்க, நம்ம போய் பொழகிறோம். இப்படிதான் போன வாட்டின்னு சொன்னேன். அங்க போய் முக்குன்னு டிராவம் பண்ணிட்டு வந்த பிரீமியர் லீக்ல. ஐயோ சாமி. பட் அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த வாரம் வர ஆப்போனன்ட் பார்ப்போம். பிரெண்ட்ஃபோர்ட் ஃபர்ஸ்ட் ஹோம் கேம். லாஸ்ட் வீக் அவங்க கிறிஸ்டல் பேலஸ்க்கு அகேன்ஸ்டா 2-1 வின்னு. என்ன பாத்தீங்களா மேட்ச? நான் செகண்ட் ஹாஃப் தான் ஃபுல்லா பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த எம்போமோ எப்ப கோல் போட்டான், எம்போமோ கோல் நான் பார்க்கல. அப்புறம் இவங்க ஈக்குவலைஸ் பண்ணதுல இருந்து நான் பார்த்தேன். ஈக்குவலைஸ் பண்றதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி இருந்து போட்டேன். அப்பதான் பின்ன கால் உள்ள விட்டு வழக்கம் போல அவன் கோமல் தான் பண்ணான். நேரா அப்படியே உருண்டுகிட்டே பால் உள்ள போச்சு. அதுக்கப்புறம் அங்கேயும் அப்படித்தான். அவன் எவனோ எடுத்த ஷாட்டை அந்த கீப்பருக்கு இருக்குப்ப அங்க தள்ளி விடுறதுக்கு பதிலா நேரா வீசா காலுக்கு தள்ளி விட்டான். அவன் அது எட்டியும் ஒதுக்கல, சும்மா ஏதோ டான்சிங் ஃபீட் மாதிரி. ஆனா அது கோல் கீப்பர் தாண்டி உள்ள போயிடுச்சு. அதனால 2-1 ஜெயிச்சாங்க பிரெண்ட்ஃபோர்டு. நம்பாலு கடைசி 5 நிமிஷத்துக்கு தான் வந்தான் உள்ளே மேட்சுக்குள்ள. ஆமா, 5 நிமிஷம் தான் உள்ளே வந்தான். அது பால் எடுத்து கிருக்குன்னு ஓடினா எங்கேயோ. அப்புறம் தம்பி நீ வா இங்க சைட்லயே பாஸ் பண்ணு சொல்லி கூப்பிட்டு வச்சிட்டாங்க. அதனால பாவம் சைடு பாஸ் தான் பண்ணிட்டு இருந்தான் மேட்ச் முடியிற வரைக்கும். ஸோ அந்த கேம் அவ்வளோதான் இருந்துச்சு. பெருசா பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை அந்த கேம்ல. அதான் வேற
ஐ மீன் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. அவங்க கேமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொசஷன் வந்து அவங்க எவ்வளோ 46%, கிறிஸ்டல் பேலஸ் 54, இத்தனைக்கும் பிரென்ஃபோர்ட் ஹோம் வேற. கிறிஸ்டல் பேலஸ் ஆக்சுவலாக நல்லா தான் ஆடினாங்க, 14 ஷாட்ஸு 6 ஆன் டார்கெட்டு. பிரென்ஃபோர்ட் வந்து 9 ஷாட்ஸு 5 ஆன் டார்கெட்டு. நல்லா தான் ஆடினாங்களே கிறிஸ்டல் பேலஸ். ஐ டோன்ட் நோ, மேபி பிரென்ஃபோர்ட் வந்து மோர் கிளினிக்கலாக இருக்கும். அவங்க வந்து டிப்பிக்கல் தாமஸ் ஃப்ராங்க் சைட் மாதிரி ஆடினாங்க மாதிரி எனக்கு தோணுது. நான் அஃப்கோர்ஸ் மேட்ச் பார்க்கல, பட் இப்போ ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி தான் தோணுது. டிப்பிக்கல் ஒரு அவங்ககிட்ட பால் இருக்கட்டும், நம்ம வந்து வில் கவுண்டர் அட்டாக்குங்கிற டைப்ல. டிப்பிக்கல் தாமஸ் ஃப்ராங்க் சைட், டிப்பிக்கல் தாமஸ் ஃப்ராங்க் பால் தான் ஆடும். வேற எப்படி ஆடும்? டிப்பிக்கல் தாமஸ் ஃப்ராங்க் பால் ஆடினாங்க. ஆமா இல்லைங்க, அதாவது கவுண்டர் அட்டாக்கு, லாங் த்ரோங்கிறேன், லாங் பால் முன்னாடி போய் அடிச்சு ஓட விடுறா அப்படின்னு அந்த டைப்ல தான். இல்ல அதுதான் நமக்கும் வந்து பயமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வந்து we like having the ball. அது நோ டவுட் கேம் வந்து ஆன்ஃபீல்ட்ல இருக்கு. we like having the ball. That's what we are known for. What Dutch managers especially known for. பாலை வந்து அந்த சிச்சுவேஷன்னால வந்து ஃபோர்ஸ் பண்ணி உள்ள கொண்டு போக முடியலன்னா பரவாயில்ல, ரீசைக்கிள் த பால் பட் கீப் த பால் அப்படிங்கிற ஸ்லோ பில்டப்ல தான் டச் மேனேஜர்ஸ் ஆர் நோன் ஃபார் இட். நம்ம பிரச்சனை இப்போ அந்த பாலை விட்டுட்டான்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுதான். ஏன்னா சொல்லவே வேணாம், அவங்கள்ட்ட வந்து எம்போவும் இருக்கிறான், விசாவும் இருக்கான். 2 பேரும் கிருன்னு ஓடுவாங்க. நம்ம கிராவன்பர்க் ஓடுற ஸ்பீடுக்குலாம் பால் நெட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் பாயை திரும்பியே வைப்பான். அது ஒரு பக்கம் இருக்குது. அவனை வச்சுக்கிட்டு அவன்கிட்ட ஸ்பீடு கிடையாது, பின்னாடி ஓடி வந்து ட்ராக் பேக் பண்ணி பாலை வின் பண்றதெல்லாம் சான்ஸே இல்லை கிராவன்பர்க். ஸோ நம்ம வந்து அந்த டிரான்சிஷனல் மூமெண்டா இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் வரும்போது கூட நம்ம யோசிச்சுதான் பாலை பாஸ் பண்ணும். அந்த ரிஸ்க் தேவையா? அந்த ஸ்லாட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாரு ஒரு இன்டர்வியூல, 5 மீட்டர் தான் பால் முன்னாடி போகும், அதுக்கு எங்க ஆட்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க, அது தேவையா இல்லையா அப்படின்பாரு. அதனால நம்ம பசங்க அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுவானுங்க. 5 மீட்டர் தள்ளுறதுக்குள்ளார வந்துட்டு எப்படி நம்ம தள்ளலாம்னு சொல்லிட்டு எங்க தள்ளக்கூடாதோ அங்க மட்டும் தான் தள்ளுவானுங்க. அதனால அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஷுட் பி அவாய்டட். ஏன்னா இந்த மாதிரி பேசி ஃபார்வர்ட் பீப்புள் இருக்கும் போதெல்லாம் வந்து டக்குன்னு 3 பார்சல் நம்ம டிஃபென்சிவ் தேர்டுக்கு போக வேண்டியதா வந்துடும். ஆமா ஆமா, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல பாலை விடக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய மெயின் கேம் அப்ரோச்சா இருக்கணும். ஆமா, பட் அதான் வேற எதுவும் ஐ மீன் ஆஃப்கோர்ஸ் 1 கேம் இன்டு தி சீசன் இன்னும் ரொம்ப எல்லாம் சொல்ல முடியாது, எதாவது சேஞ்சஸ் மேஜரா இருக்கா அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு. லைன் அப் வைஸும் நான் ஒரு பிரென்ட்ஃபோர்டு ஃபேன் பிளாக் படிச்சுட்டு இருந்தேன். அவங்க வந்து தே எக்ஸ்பெக்ட் த சேம் லைன் அப்பா. ஸோ அவங்க வந்து லாஸ்ட் கேம் கிறிஸ்டல் பேலஸ்க்கு அகேன்ஸ்டா அவங்க வந்து 4-3-3 ஆடினானுங்க. ஸோ இதுதான் அவங்களோட லைன் அப். ஃபிளெக்கன், ரோர்ஸ்லெஃப், காலின்ஸ், பினக், கிறிஸ்டோபர் ஆயர், நார்கார்ட். எங்க டென்மார்க் நேஷனல் டீம் கொண்டு வந்த மாதிரி இருக்குது. யானல்ட், அப்புறம் ஜென்சன், முவேமோ, விசா, ஷேட். அந்த ஷேட் ஆடுவாப்லையா நம்மளால ஸ்டார்ட் எல்லாம் பண்ணுவாப்லையா அப்படிங்கிறது தெரியல. சும்மா வேணும்னே குசும்புக்குன்னு தம்பி இந்த ஸ்டேடியம் நீ தான் ஆடி இருக்கீல, நீ ஏன் போய் ஆடுன்னு சொன்னாலும் சொல்லுவாப்புல நம்ம பிராங்க். அதனால அது என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இட் லுக்ஸ் லைக் அ சாலிட் லைன் அப்புங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவங்களோட மிட்ஃபீல்டு வந்து ஸோ ஆப்வியஸ்லி நாம என்ன பண்ண போறோம், we are going to bait them. ஆலிசன்னே இவனோ இல்ல வேண்டேக்கோ பால் வச்சுக்கிட்டு வாடா வா 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 வான்னு கூப்பிட போறோம். அவன் முடியாது அவனே பின்னாடி கண்டானா அப்ப நம்ம என்ன பண்றது, நம்ம தான் போகணும். அதனால நம்மளுடைய டாக்டிக்கே அதான் இருக்கும். சரி பின்ன முன்னாடி இழுக்கணும்னு பாலத்துக்கு பின்னாடி போட்டு அப்புறம் கிருன்னு ஓடுறதா நம்ம பிளானு. அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. போன வாரம் தான் வந்து ஜோட்டாவே சான்ஸை விட்டான் ஃப்ரீ ஹெடர்ல. இந்த தடவை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு கோலாச்சும் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா இவனை நம்பி என்ன நடக்கும்னு வேற தெரியல. ஏன்னா என்ன இப்ப ஐவன் டோனி என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சா என்னன்னு தெரியலையே. தெரியல, அவன் பேச்சு என்னன்னு தெரியல. அவன் சவுதிக்கு போறானா இல்லையா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அது ஏதோ பயங்கர காம்ப்ளிகேட்டட் டீல் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அத்லெட்டிக்ல ரொம்ப பிரீஃபா தான் படிச்சேன். ஏதோ காம்ப்ளிகேட்டடா இருக்கு, ஏதோ சம்திங், ஏதோ எக்ஸாக்டா எனக்கு சரியா ஞாபகம். பட் அவனோட அந்த பெட்டிங் ஹிஸ்டரி அதெல்லாம் கொஞ்சம் சவுதியில அந்த பெட்டிங் ஹிட்டிங்லாம் கொஞ்சம் இது பண்ணுவானுங்க, லைக் தே டோன்ட் லைக் தட் இல்ல. ஸோ அது ஏதோ கொஞ்சம் அது காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்னு ஏதோ பார்த்தேன் நெட்ல. பட் ரொம்ப டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியாது அதை பத்தி. பட் அவன் லைன் அப்ல இல்லாதது வந்து இட் லுக்ஸ் லைக் அட்லீஸ்ட் இட்ஸ் க்ளோஸ்ங்கிற டைப்ல. அதனால அது ஒரு பக்கம் இருக்கும். அவன் விளையாடலாம் நல்லதுதான். ஐ டோன்ட் திங்க் ஹீல் பிளே. ஏன்னா ட்ரைனிங் பண்ண மாதிரி ஒன்றும் நியூஸும் காணும் ஒன்றும் காணும். ஸோ டோன்ட் திங்க் ஹீல் ஃபீச்சர் எனிவே. பட் கமிங் டு அவர் லைன் அப், அதுவும் சேம் லைன் அப் தான். நம்ம வந்து ஒன்றும் பெருசா மாற போற மாதிரி தெரியல. இதே 4-2-3-1 ஃபார்மேஷன் வச்சு ஆடுவோம். பட் ஐ திங்க் குவான்சாவா கொனாட்டேவா? ஐ திங்க் கொனாட்டே வில் ஸ்டார்ட் இந்த கேம்.
ஏன்னா ஐ திங்க் லாஸ்ட் கேம் வந்து ஸ்லாட் வந்து மைட் ஹவ் சைட் ஓகே குவான்சாவை நம்ம ட்ரை பண்ணுவோம், ஆர் மேபி கொனாட்டே ஃபிட்டா இல்லை லைக் ஃபுல் மேட்ச் ஃபிட்னஸ்க்கு வரல அப்படின்னு அதனால ட்ரை பண்ணாரா எனக்கு என்னன்னு எக்ஸாக்டா தெரியல. பட் ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் அகேன்ஸ்ட் இப்ஸ்விச் வந்து he was not convincingங்கிறது வந்து ஸ்லாட் வந்து he made it pretty clear. ஸோ இப்ஸ்விச்க்கு அகேன்ஸ்டாவே அவ்வளோ அன்கன்வின்சிங்காக இருந்தானா அகேன்ஸ்ட் அ மச் பெட்டர் டீம் லைக் பிரென்ட்ஃபோர்ட் வந்து டெஃபினட்டா அவன் ஆடுவான்னு எனக்கு தோணல. அவன் ஸ்டார்ட் பண்ணா இட் வில் பி a மேஜர் சர்ப்ரைஸ் அப்படி வச்சுப்போமே. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இட் வில் பி கொனாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க, அவ்வளோதான். இல்ல என்னோட கேள்வி என்னன்னா மோர் அந்த ஃப்ரண்ட் லைன் பேசிஸ் ஜோட்டா கூட இல்ல டியாஸா இல்ல கேக்போவா அப்படின்னு. ஐ திங்க் கேக்போ ஸ்டில் நாட் ரெடி ஃபார் அ 90-minute கேமுங்க. அதான் என்னோட யோசனையா இருக்குது. ஒரு 90 மேபி ஒரு 45 மினிட்ஸ் ஆடுவான். ஏன்னா எங்க ப்ரீ சீசன்லேயே கடைசி வாரத்துல தான் வந்தாடுங்க. ஆப்வியஸ்லி வேண்டைக் நீங்க கேட்கலாம், ஏன்னா வேண்டைக் தான் சேம் டைம் வந்தா இஸ் நாட் ரெடின்னு. பட் தி என்ன சொல்றது, தி ஒர்க் லோட் ஆஃப் சென்ட்ரல் டிஃபெண்டர் இஸ் மச் லெஸ் ஆஸ் கம்பேர்ட் டு விங்கர். அதை வந்து நம்ம ஒத்துட்டு ஆகணும். என்னதான் நம்ம ஹைலைன் ஆடினாலும் வந்து we are going to keep most of the ballங்கும் போது வந்து சென்டர் பேக்ஸுக்கு அவ்வளோவா வேலை இருக்காது. பட் இட்ஸ் நாட் த சேம் கேஸ் ஃபார் அ விங்கர். லூயிஸ் டியாஸ் மாதிரி ஒரு விங்கர் நம்மளுக்கு தேவைதான். அவன்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை இந்த ஃபினிஷிங் இருக்குதான். அப்படி சூப்பரான டீம் மூவ், நன்னாரி பால திரும்பிட்டு ரூஃப்ல அடிச்சான் பாரு. ஆனா ப்ரீ சீசன்ல மட்டும் சட்டு புட்டுன்னு வாலியில அடிக்கிறான், ரைட் ஃபுட்ல ஒண்ணு லெஃப்ட் ஃபுட் வாலி. டேய் இதெல்லாம் மேட்சுக்குள்ள பண்றானா அந்த நாய் பண்ணாது. இல்ல பட் அதான் ஐ திங்க் அதர் தென் தட் வந்து லைன் அப் வந்து அதே மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஒன்னும் பெரிய நேத்து நம்ம ESPN FCல ஸ்டீவ் நிக்கல் இருப்பாப்ல இல்ல, நம்மளோட லெஃப்ட் பேக், லிவர்பூல் பழைய லெஃப்ட் பேக். உடனே டார்வின் நூனியஸ் will not like it on the bench. I don't think he is too happy about it. பின்ன சீசன் ஃபுல்லா வாய்ப்பு கொடுத்தோம், நன்னாரி கோலுக்குள்ள அடிக்கிறதோட எல்லா இடத்துலயும் அடிச்சது. பெரிய இஸ் நாட் ஹாப்பி. ஹாப்பி இல்லைன்னா போய் குஞ்சு மிட்டாய் குருவிட்டி சாப்பிட சொல்றான். வந்துட்டான் இஸ் நாட் ஹாப்பி. அவனை பெஞ்ச்ல எவ்வளவு நாள் உட்கார வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பணம் கொடுத்து வாங்கணும் அந்த நாய்க்கு. இந்த பிக்காளி ஒரு 10 கோல் அடிக்கிறதுக்குள்ள 40 சான்ஸ் தேவைப்படுது அதுக்கு. இல்லைங்க அதுதான் நான் சொல்றேன்னு. லைக் இது வந்து இது வந்து ஐ திங்க் அந்த சீசன் ரிவ்யூ எபிசோட்ல ரொம்ப நாள் முன்னாடி சொல்லியிருந்தோம். இட்ஸ் நாட் அ சர்ப்ரைஸுங்க. அந்த பென்ஃபிகாவோட லாஸ்ட் சீசன் தான் வந்து இட் வாஸ் அ சர்ப்ரைஸ். அதாவது அவன் ஓவர் பர்ஃபார்ம் பண்ணது தான் இட் வாஸ் அ சர்ப்ரைஸ். அவன் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த சீசன்லாம் பென்ஃபிகால அண்டர் பர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்கான் அவனோட எக்ஸ்ஜியை. ஸோ லாஸ்ட் சீசன் அவன் எக்ஸ்ஜியை அண்டர் பர்ஃபார்ம் பண்ணதும் ஒன்றும் சர்ப்ரைஸ் கிடையாது. ஸோ நிறைய பேர் சொல்றாங்க இல்லை இட்ஸ் அண்டர்லைங் நம்பர்ஸ் ஆர் குட். டே அவர் ரொம்ப வருஷமா அவனோட அண்டர்லைங் நம்பர்ஸ் நல்லா தான் இருக்கு. ஓவர் லைன்ல இல்ல, ஓவர் தி லைன் போறான்டா இல்ல, அண்டர் லைன்லயே தான் இருக்கான் அவன். அதான் பிரச்சனை. பட் அதுதான் இல்ல ஐ திங்க் ஜோட்டா இந்த ஃபார்ம்ல இருந்தா டெஃபினட்டா ஜோட்டா தான் ஸ்டார்ட் பண்ணுவான். இவன் மேபி வந்து இந்த கேரபோ கப்பு FA கப்பு இல்ல சப்ஸ்டியூட்டா வருது 60 மினிட்ஸ்க்கு அப்புறம். எஸ்பெஷலி இப்போ 5 சப் இருக்கிறதுனால ஐ திங்க் மோர் அண்ட் மோர் வந்து எஸ்பெஷலி நம்ம ஒரு லீட் எடுத்துட்டோம், ஈவன் 1-0 லீடா இருந்தா கூட எடுத்துட்டோம்னா ஐ திங்க் வில் சி இவன் நூனியஸ் மோர் as a sub ஒரு லாஸ்ட் 20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ்க்கு. ஸோ ஜோட்டா கூட பரவாயில்லைங்க. இந்த கேமை வந்து நேரா 1-0 பண்ணா கூட பரவாயில்லடா. அடுத்த கேமுக்கு தயவு செஞ்சு எல்லாரும் ஃபிட்டா இருங்கடா ப்ளீஸ்டா. அடுத்த கேம் வந்து போன சீசன் நாங்க போய் 2 தடவை அடி வாங்கியிருக்கோம்டா. டே இன்னமே சொல்லி சுத்திட்டு இருக்கானுங்கடா. FA கப்பி நாங்க தான் முடிச்சு விட்டோம், பிரீமியர் லீகி நாங்க தான் முடிச்சு விட்டோம்னு. கொஞ்சமாச்சு சோத்துல உப்பை போட்டு தின்னீங்கன்னா அடுத்த வீக்க மட்டும் போய் ஒழுங்கு மரியாதை வின் பண்ணிட்டு வாங்கடா. அதுதான் மெயின். நீ இந்த வாரம் நீங்க வந்து கவட்டை கீழே பாலை விட்டாலும் பரவாயில்ல, 1-0 வின்னு போகுது. அடுத்த வீக்கு தயவு செஞ்சு போய் ஒழுங்கா ஆடிட்டு வாங்கடா ஓல்ட் ட்ராஃபர்ட்ல. அதாண்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல 2 மொட்டைக்கு வேற சண்டை, அந்த மொட்டையா இந்த மொட்டையான்னு அடுத்த வாரம். அதனால நம்ம மொட்டை தான் பெருசுன்னு ஃபைட் பண்ணி ஜெயிச்சு வாங்கடா. அதாண்டா பெருசு நமக்கு. பட் அதுதாங்க பிரென்ட்ஃபோர்ட் ப்ரீவியூ. ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க, நம்ம ஃபேவரட் ப்ரெடிக்ஷன். போன வாரம் நானு நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தேன், 2-0 சொல்லியிருந்தேன். கரெக்டா தான் வந்துச்சா நம்மளுக்கு? எனக்கு ஞாபகம் இல்லை. நான் என்ன சொன்னேன், நான் என்ன 4-0 என்னமோ சொன்னேன். எனக்கு ஞாபகம் 3-0 நம்ம சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு வந்து ஆன்ஃபீல்டு, அதனால நான் 3-0 சொல்றேன். நான் 2-0 சொல்ல போறேன். இப்போ என்ன அது இப்ப சொன்னா தோத்துருவோம்யா. என்னை கூட கம்மியா சொன்னீங்கன்னா அந்த மேட்ச் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நீங்களே 3 சொல்றீங்க, நான் வந்து 2-0 எதுக்கு சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் நல்ல ரிலாக்ஸ்டான கேமா இருக்கும். நல்ல பொசிஷன்லாம் வச்சு அழகா ஒரு 2 கோல் போட்டு ரிலாக்ஸ்டா நம்ம ஆடிட்டு. இல்ல எனக்கு வந்து நான் மாத்திக்கிறேன். நான் 3-1
வேணாம் வேணாம், ரொம்ப ஆசைப்பட்டது நீ இல்ல. ஏன்னா என்னை ஓட்டிங்க அதிகமா சொல்லி எதிர்பார்த்து கம்மியா வர சொல்லிட்டீங்களா? வேண்டாம் வேண்டாம். 3-1. இல்ல நான் வந்து 2-0 ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் 2 கோல் ஃபர்ஸ்ட் கிளீன் ஷீட், இதுதான் நம்மளோட இது. சோபோஸ் லைக் கோல், அதுதான் என்னோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஆமா, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லி அப்படியே நடந்துட்டாலும் அடுத்த வேலையை பாப்பாரு சேச்சாதிரி. எனிவேஸ் நீங்க வந்து ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? ஆமா சரி, இதை கேட்கணும்னு நினைச்சேன். மெக்கானிக்கல் அசிஸ்ட் ஞாபகம் இருக்கு, வாயில் அடிங்க மெக்கானிக்கல் அசிஸ்ட். ஆமா சரி, இதை கேட்கணும்னு நினைச்சேன். எல்லாரும் போன வீடியோல வந்து நம்ம என்ன கேட்டிருந்தோமா எப்ப ஃபேன் ஆனீங்கன்ட்டு, எல்லாருமே எப்ப ஃபேன் ஆனோம்னு கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. எனக்கு புரியவே இல்ல ஏன் அந்த கமெண்ட் வந்துச்சுன்னா, நம்ம ஒண்ணும் சொன்ன மாதிரியே தெரியலையே மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னா அதையாவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னடான்னு பார்த்தா நான் லிவர்பூல் ஃபேன் இந்த இயர், நானும் யோசிக்கிறேன் நம்ம அப்படி சொல்லவே இல்லை எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவேஸ் இந்த மேட்சுக்கு வந்து நம்மளுடைய ப்ரெடிக்ஷனை, நீங்க இந்த ப்ரெடிக்ஷன் நம்ம மேட்சுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது காமெண்ட்ஸ்ல நீங்க போட்டே ஆகணும்பா. ஆமா, பட் அது படிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. லிவர்பூல் ஃபேன்ஸ் 2007 2002 நிறைய பார்த்தேன். அது ஒருத்தர் குசும்புக்குனே போட்டிருக்காரு, ஜெரார்ட் ஸ்லிப்ல இருந்தா ஃபேன் ஆனாரா. அது எப்படி ஜெரார்ட் ஸ்லிப் ஆனதுக்கு அப்புறம் ஃபேன் ஆக முடியும்? அது சரி. பட் அதுதாங்க இந்த பாட்காஸ்ட் வந்து அதான் உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் கீழே போட்டுருங்க. இந்த பாட்காஸ்ட் எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 940 ஞாபகம் வச்சுக்கோங்க, சாம்பியன்ஸ் லீக் உங்க கையில தான் இருக்கு. ஆமா, நம்ம கையில இல்ல, உங்க கையில தான் இருக்கு. நம்ம கையில இல்ல, பிளேயர்ஸ் கையில இல்ல, ஸ்லாட் கையில இல்ல, உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கையில தான் இருக்கு. ரைட். சோ இந்த வருஷம் சாம்பியன்ஸ் லீக்ல நம்ம தோத்தோம்னா அது உங்க தப்பு தான். ஏன்னா நீங்க 1000 யுனைடெட் கேமுக்கு முன்னாடி 1000 பேர் கூட்டிட்டு வரல, அதனாலதான் தோத்தோம். கரெக்ட். பட் அதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட் வந்து ஸ்பாட்டிஃபைலையும் அமேசான் மியூசிக்லையும் போகிறது. ஆப்வியஸ்லி ஒரு 2-3 டேஸ் கழிச்சு தான் போகும் எல்லா எபிசோடும். இன்னும் லாஸ்ட் எபிசோடு இன்னும் போகல, பட் அது நாளைக்கு அப்லோட் ஆகிடும். லாஸ்ட் எபிசோடு ஸ்பாட்டிஃபைல இல்ல அப்லோட் ஆகிடுச்சு, ஸ்கெட்யூல் வரும் நாளைக்கு ரிலீஸ். நீங்க பாக்குறதுல இருந்து தெரியுது எப்ப அப்லோட் பண்ண போறான் அப்படின்னு. எனிவேஸ் அப்படியெல்லாம் சேஷாத்ரி உங்களை ஏமாத்த மாட்டாரு. அப்படி இருந்தாலும் 12 hour டிலே தான் வரும், பெரிய டிலே வராது. ஆமா, இல்ல அதான் நாளைக்கு அந்த எபிசோட் லாஸ்ட் எபிசோட் அப்லோட் ஆயிடும். இது வந்து ஒரு 2 days கழிச்சு அப்லோட் ஆயிடும். பட் வேற எதுவும் இல்லைங்க. அதான் இந்த ஈஸி ஹோம் வின், அதுதான் என்னோட ஒப்பீனியன். நடக்காம இருக்கட்டும், அடுத்த வீடியோல இருக்கு.